கன்னிமரியிடமிருந்து பிறந்து பாடுபட்டு அடக்கம் செய்யப்பட்டு இறந்தோரிலிருந்து உயிர்த்தெழுந்த தந்தை வலப்பக்கத்தில் வீற்றிருப்பவருமான நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை விசுவசிக்கிறீர்களா? அந்த பெந்தெக்கோஸ்து விழாவின் போது அப்போஸ்தலர்களுக்கு அருளப்பட்டது போல் இன்று உங்களுக்கு சிறப்பாக அருளப்படவிருக்கின்ற ஆண்டவரும் உயிர் அளிப்பவருமான தூய ஆவியை விசுவசிக்கிறீர்களா? பரிசுத்த கத்தோலிக்க திருச்சபையையும் புனிதர்களின் சமூக உறவையும் பாவ பொருட்களையும் உடலின் உயிர்ப்பையும் நித்திய வாழ்வையும் விசுவசிக்கிறீர்களா? இதுவே நம் விசுவாசம், இதுவே திருச்சபையின் விசுவாசம். இதை நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை அறிக்கையிடுவதிலே நாம் பெருமை கொள்கிறோம். அன்பார்ந்த மக்களே, எல்லாரும் தந்தையாகிய இறைவனை வேண்டுமாக ஞானஸ்நானத்தில் நித்திய வாழ்வுகளை ஏற்கனவே புதுப்பிறப்பு அடைந்த இறைவனை சுயாத மக்களாக பெற்ற இவர்கள் மீது அவர் தயவுபடுத்தி ஆவியை பொழிவாராக. அந்த ஆவியாளர் தம் படைகளை நிறைவாக அளித்து இவர்களை உறுதிப்படுத்தி தம் அபிஷேகத்தால் இவர்கள் இறைவனின் கிறிஸ்துவின் சாயலை பெற்றுக்கொள்ள செய்வாராக. இப்போது சற்று நேரம் மௌனமாக நான் இந்த பிள்ளைகளுக்காக தெரிவிப்போம். எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் தந்தையே, நீரினாலும் தூயாவியாராலும் அடியார்கள் இவர்களை பாவத்திலிருந்து விடுவித்து புதுப்பிறப்பு அளித்து ஆண்டவரே துணையாளராகிய தூயாவியை இவர்களுக்குள் அனுப்பியருளும். ஞானமும் மெய்யுணர்வும் தரும் ஆவியே, ஆலோசனையும் வல்லமையும் தரும் ஆவியே, அறிவும் பக்தியும் தரும் ஆவியை இவர்களுக்கு அளித்தருளும். தெய்வ பயத்தின் ஆவியால் இவர்களை நிரப்பியருளும். எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம்.